தருமபுரி, திருப்பூர், தஞ்சை, திருவாரூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்ததால் வெப்பம் தணிந்தது. தருமபுரி மாவட்டத்தில் பொம்மிடி, கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, தென்கரை கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. பொம்மிடியில் கனமழையால் சாலையில் ஆறு போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. அங்குள்ள அண்ணா பூங்கா சாலையில் குளம்போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூரில் ராயபுரம், கரட்டாங்காடு, கருவம்பாளையம், வீரபாண்டி சுற்றுவட்டாரத்தில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. பிரிட்ஜ்வே காலனியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல்லில் நேற்று மாலையில் கனமழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல் கரூர் ரயில்வே சுரங்க பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கொடைக்கானலில் அடர் பனிமூட்டத்துடன் கனமழை கொட்டியது. மதுரை கோரிப்பாளையம், தல்லாகுளம், கே நகர், அண்ணா நகர், தெப்பக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திருமங்கலம் சுற்றுவட்டாரங்களான கரிசல்பட்டி, மேலக்கோட்டை, வடகரை, மரவன்குடம், கப்பலூரிலும் பரவலாக கனமழை கொட்டியது. தூத்துக்குடி மாநகரில் 2 மாதங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று பிற்பகலில் திடீரென மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. கோவில்பட்டி அருகே பசுவந்தனை சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கனமழை பெய்த நிலையில் மக்காச்சோளம், பருத்தி, உளுந்து, பாசிப்பயிறு சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வெடிப்பாளையம், காடம்பாடி, புதூர், சிக்கல், ஆடியூர், செல்லூர், ஐவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. மயிலாடுதுறை, மங்கைநல்லூர், கோமல், ஸ்ரீகண்டபுரம், குத்தாலம், நீடூர், ஆறுபாதி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், திருவன்காடு, பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், சேந்தமங்கலம், நன்னிலம், குடவாசல், மணக்கால், அரசவனக்காடு, ஸ்ரீவாஞ்சியம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டியது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. புதுக்கோட்டை மாநகரில் 2வது நாளாக இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் நேற்று காலை கனமழை கொட்டியது. இதன் காரணமாக ராமநாத சுவாமி கோவில் வளாகத்தில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். இந்நிலையில் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, வேலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உட்பட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.